பழைய எடப்பாடி பழனிசாமியாக அவதாரம் எடுத்து விட்டார். பழைய பழனிசாமி அவர் எப்பவுமே ஒரே பழனிசாமி தான்டா. நீங்க ஒரே பழனிசாமி தான் அவரு. நீங்க பார்த்த பழனிசாமி வேற, சிறுவம்பாளையத்துல அப்ப இருந்த பழனிசாமி வேற. அப்ப என்ன பழனிசாமி, அவர் உடம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், வீச கொஞ்சம் பென்சிலால வரைஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அப்ப உள்ள பழனிசாமிக்கு இப்ப உள்ள பழனிசாமிக்கு விஷயமே தெரியாது போல் இருக்கு. என்னது அது என்னங்கிறது அந்த வீடியோ. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வ பெருந்தகை. இதான் பழைய பழனிசாமி, இதான் பழைய பழனிசாமி, இதான் பழனிசாமி. பழைய பழனிசாமி புது பழனிசாமி யாரு? எனக்கு இந்த பழனிசாமி தான் தெரியும். இதுதான் சாதி வெறி பிடித்த ஆதிக்க வெறி பிடித்த பழனிசாமி. இதுல என்ன சாதி வெறி இருக்குது? ஒரு ஓமை சொல்லியிருக்கிறாப்புல, செல்வ பெருந்தகை இந்த மாதிரி வந்து கட்சி கட்சியா போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு இயல்பது யதார்த்தத்தை தான் சொல்லி எதோட சேர்த்து ஓமையா சொன்னாரு. எதோட சேர்த்து ஓமையா சொன்னாரு. எதோடனா புரியலையா? பிச்சைக்காரன்னு சொல்றாரு. பிச்சைக்காரரா? இப்ப நம்ம என்ன கேக்குறோம், இதே திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரையும் விமர்சிக்கிறீங்கல்ல. நம்ம கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்கா, ஆமா, அதுல இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் இருக்காருல்ல, ஆமா, அவரை இதே மாதிரி விமர்சிங்களேன் பாப்போம். அவரை போய் ஏன்டா விமர்சிச்சுக்கிட்டு? அவர் இதே மாதிரி விமர்சிங்க பாஸ். நீ திமுக கூட்டணியில் இருக்க பூரா பேத்தி விமர்சிக்கிறீங்கல்ல, அவர் இதே மாதிரி. அவர் அதிமுக கூட்டணியில் இருந்துக்கிறாரு. என் கூட்டணியில இருந்து நாங்க போனிய கூட்டணியா போறியப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி பிச்சைக்கார் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி சொல்லுங்க. சொல்லணும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்காருல்ல, ஆமா, அவரை நோக்கி இதே போல என்ன நீ கோத்தூர், நீ என்ன கோத்துறிய? ஈஸ்வரனாவே கொஞ்சம் சாப்பிட்டானாலே கொஞ்சம் இதா இருப்பாப்புல. வேல்முருகனை பேசினா இதை கேட்டு விடுவாரு அவரு. சரி, அதிக விடுங்க, சட்டமன்றத்திலே கத்தி விட்டுருவாரு. சரி, அதிக விடுங்க. இவங்க எம்எல்ஏ ஓகே. கருணாஸ் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து முன்னாடி உங்க கூட்டில தான் இருந்தாரு. இப்போ உங்களையும் பாஜகவையும் விட்டு ஊரை கிளி நாரை கிளி கிளிக்கிறாருல, அவரை நோக்கி இதே போல நீங்க பேசுங்க. வேல்முருகனாவது பேசுவாப்புல, கருணாசி வீடியோ காமிச்சிருவாப்புல. அவரே சொல்லியிருக்காரு, கூவத்தூர்ல நீங்க என்ன பிராண்ட் சரக்கு சாப்பிட்டீங்கன்னு வரைக்கும் அவர் சொல்லுவாரு. சரக்கு சாப்பிட்டது ஒரு பிரச்சனையா? வேற நிறைய சாப்பிட்டு அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல மாட்டாரு, வீடியோ வச்சிருப்பாரு அவரு. என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு எடுத்து விடுவோன்னு இருக்காரு. அதனால கருணா சமூகத்துல யாரும் பேச முடியாது. 133 பேரு பேசவே முடியாது. யாரு 133? ஏடிஎம்கேல ஒரு குறிப்பிட்ட 130 எத்தனை கோடி தொண்டர்களா இருக்கலாம், அந்த ஒரு 133 பேர் மட்டும் எதுவுமே பேச முடியாது. கருணாசை காமிச்சிருவாப்புல. இது வெறுமனா அவர்கிட்ட வீடியோ இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. சரி, கருணாசன்டையாவது வீடியோ இருக்கு, பேச மாட்டேங்கிறாங்க. மற்ற 2 பேர்ட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அப்படின்னா அவங்க சார்ந்து இருக்கிற அந்த சாதி. அப்ப அந்த சாதி அந்த பின்புலம் இருக்கிறனாலதான் அவங்களை நோக்கி பிச்சைக்காரர் அப்படிங்கிற விமர்சனம் வரமாட்டேங்குது. சிவபெருந்தகை தோழர் நோக்கி அந்த விமர்சனம் வருது. அப்ப எவ்வளவு சாதி வேறு இருந்தா, எவ்வளவு ஆதிக்க புத்தி இருந்தா இந்த பேச்சு வரும். எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர், அவரை போய் சாதி வெறி பூசுறியே, உனக்கு என்ன அடிப்படையில் நீ பூசுற? என்ன அடிப்படையில நான் சொல்றேன். இப்ப சிவபெருந்தகை தோழர் மட்டும் கிடையாது, இதே வாயை வச்சுக்கிட்டு இதே மினி பஸ் மேல ஏறி நின்றுட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தலைவர் எழுச்சி தமிழர் நோக்கி இவர் என்ன விமர்சனம் வச்சார்? என்ன வச்சாரு? அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் நம்ம கொடுத்துருவோம். அவருக்கு நம்ம ஒரு டாக்டர் பட்டம் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுதான் கொடுத்துருக்கு. படிச்சு வாங்கியிருக்காரு. அவர் படிச்சு ரிசர்ச் பண்ணி வாங்கிட்டாரு. எதை ரிசர்ச் பண்ணி தெரியுமா? நம்ம பொன்மன சென்மால் ஆட்சி காலத்துல வந்து நடந்ததுல மீனாட்சிபுரம் சாதி கலவரம், மதமாற்றம். அப்ப எம்ஜிஆர் நட்டது என்ன, நிமித்தினது என்ன, கிழிச்சது என்ன, அறுத்தது என்ன, குமிச்சது என்னங்கிறது எழுதிதான் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. படிச்சு உழைச்சு வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு வந்து இவரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாராம். அப்ப இவர் வந்து சல்லுஷா எடுத்து விமர்சிக்கிற ஆளெல்லாம் பாருங்க. அப்ப இதனாலதான் சொல்றேன் அவருக்கு சாதிய அந்த ஆதிக்க புத்தி இருக்கு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, ஒரு பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் அவர் வந்து அப்படி சொல்லலாமா, அவர் வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்றாப்ல அவரு. சரி, பல கட்சி போயிட்டு வந்ததுனால எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க என்ன கூட்டணியில இருக்கிறீங்க? என்னவா? நீங்க இல்ல, எடப்பாடி எந்த கூட்டணி? எடப்பாடி எந்த கூட்டணியில? அவரு ஆமா பாஜக கூட்டணி இருக்காப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதுக்கு விலகுனீங்க? எங்க விலகணும்?
தேஜாக்குள்ள இருந்து எதுக்கு விலகுனீங்க? தேஜாக்குள்ள இருந்து மக்கள் ஆசைப்பட்டார்கள், அதனால் விலகணும். இப்ப எதுக்கு சேர்ந்தீங்க? மக்கள் ஆசைப்பட்டார்கள், அதனால் சேர்ந்தோம். அப்ப மக்கள் ஆசைப்பட்டாங்க, தொண்டர் ஆசைப்பட்டாங்கன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு போவீங்களா நீங்க? அப்படி கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? அப்ப உங்க தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்கன்னா பிச்சைக்கார மாதிரி நீங்க தட்டு எடுத்துட்டு போவீங்க. இப்ப அவர் கட்சி மாறினது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம், கொள்கை முரண்பாடுகளால, அரசியல்னால அவர் போயிருப்பாரு. நீ தட்டை தூக்கிட்டு எதுக்கு அம்சா வீட்டு கதை எதுக்கு தட்டினீங்க நீங்க? அதுக்கு பதில் இருக்கா? 3 கார் மாதிரி அம்சா வீட்டு கதை எதுக்கு தட்டினீங்க? எனக்கு ஒரு டவுட் வருது. அவரு செல்வ பிறந்தகை ஒரு 4 கட்சி தாண்டி போயிருந்தாருன்னா சரி, ஓகே, அவர் 4 கட்சி தாண்டி போயிட்டாருன்னு வச்சுப்போம். நீ வந்து இத்தனை வருஷமா ஏடிஎம்கே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேர் கூட கூட்டணி வச்சிருந்திய, இது வந்து என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? படுத்து எந்திரிச்சு வந்திய, படுத்து எந்திரிச்சு தான் பதவி வாங்கணும் நீ. அப்படி அதை வந்து எதுல கொண்டு சேர்ப்ப? அது வந்து எந்த கார்ல வருது? அது பிச்சை வராதா? சரி, இல்ல எலெக்ஷன் அப்ப ஓட்டு பிச்சை கேக்குறீல்ல, அப்ப நீ யாரு? எலெக்ஷன் அப்ப கால் எல்லாத்தையும் போய் கேக்குறீல்ல, பிச்சை போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க கேக்குறீல்ல, அந்த அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? சரி, இல்ல இப்ப ஒரு பிச்சை எடுக்கிறத பத்தி ஒரு பேசாரு. இப்ப நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, சசிகலா அவர்களுடைய காலில் மண்டிட்டு பதவி வாங்கின, தவழ்ந்து பதவி வாங்கின தற்கூரி பழனிசாமிக்கு என்ன பத்தி விமர்சிக்க எந்த தகுதியும் கிடையாதுங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் பேசினார்ல. அப்படி யாரும் பேசுறது வாய்ப்பே இல்லையே. அண்ணாமலை தான் பேசுறாரு. இப்ப அதே அண்ணாமலை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா முஸ்தபான்னு இருக்கோமே அப்படின்னு பேசுறீங்களே, இது எந்த பிச்சைக்காரத்தனம்? இதை கேட்போமா இல்லையா? சரி, நான் அவரை விடுங்க. அவர் 3 கட்சி மாறினாரு, எல்லாம் ஓகே, ரைட்டா? இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்னா, நீங்க இந்த கட்சிக்கு எப்படி பொதுச் செயலாளர் ஆனீங்க? நீங்க இந்த கட்சிக்கு எப்படி பொதுச் செயலாளர் ஆனீங்க? கிளை செயலாளர் இருந்து கஷ்டப்பட்டு சிலுவம்பாளையத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா செங்கோட்டைக்கு வந்தானே அப்படின்னு சொல்றாருல. அவரு செங்கோட்டையில ஜார்ஜ் கோட்டை. இவங்க எங்க போனாரு? ஜார்ஜ் கோட்டைக்கு வந்தவர் அவரு. சிலுவம்பாளையம் டு ஜார்ஜ் கோட்டைடா கேட்டு விடுவோம். அப்புறம் என்ன கூவத்தூர்ல என்ன கூத்து நடந்ததுன்னு போன வாரம் தான் டிடி வந்து அண்ணன் டிடி கட்டு சோத்து அவுத்து வச்சாப்ல போனவர். என்ன சொன்னாரு? பிச்சை எடுத்துன்னு சொன்னாரு அவரு. பிச்சை எடுத்துங்கிற வார்த்தையை சொன்னாரு. அதை விட கேவலமா ஒண்ணு சொன்னாரு, சொல்லட்டுமா? என்னன்னு? அண்ணே, தயவு செஞ்சு நான் தான் சிஎம்னு யார்ட்டி சொல்லாதீங்கன்னு. ஒரு பையன் கையெழுத்து போடப்பட்டா திருச்சி போடுவாங்க. தயவு செஞ்சு யார்ட்டி நான் தான் சிஎம்னு சொல்லாதீங்க, முதல்ல கையெழுத்தை வாங்கிருங்க, அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன் அந்த விஷயத்த எடப்பாடி சொன்னாரு அப்படின்னா, எடப்பாடியை தான் சிஎம் ஆக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு டிடிவி சொல்லும் போதே செம்மலை வந்து செவரேறி குடிச்சிட்டாப்ல. ட்ரை பண்ணாரு, உங்களை பிடிச்சாருந்தாங்க. டிடிவி சொன்னதான் நான் சொல்றேன், செவரேறி குதிச்சுட்டாப்ல. உடனே எடப்பாடி குடுகுடுன்னு ஓடி இருந்தான். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் நான் தான் சிஎம்னு சொன்னாங்க, முதல்ல கையெழுத்து வாங்கிடுவோம், அப்புறமேட்டு நீங்க சொல்லிக்கிங்க அப்படின்னு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி டிடிவிட்ட பிச்சை எடுத்து உண்மையா சொல்லாதீங்கன்னு பிச்சை எடுத்து தானே நீங்களே பதவி வாங்கினீங்க. சிலுவம்பாளையம் டு கூவத்தூர் டு ஜார்ஜ் கோட்டை டு எம்எல்ஏ. ஆமா, அதாவது எப்படி சென்னை போறது? இங்க இருந்து சிலுவம்பாளையத்துல இருந்து கூவத்தூர் போய் அங்க இருந்து அப்படியே சென்னை ஜார்ஜ் கோட்டை இப்படித்தான் நீங்க வந்தீங்க. இப்ப இது எந்த பிச்சை எடுக்கிறதுல வருது? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, இப்ப நீங்க செல்வ பிறந்த விமர்சிச்ச மாதிரியே முடிஞ்சா நீ சரியான ஆளா இருந்தா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா முடிஞ்சா நீங்க திருநாவுக்கரசு அவர்களை விமர்சிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு செல்வ பிறந்தகை விட ஒரு கட்சி கூட தான் அதிகமா மாறி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சவர் அவர் போகாத கட்சியே கிடையாது, ஒரு கட்சி கூட தான் போயிருப்பாரு. அவரை விமர்சிச்சு போறேன். அதான் நான் சொல்றேன், இவங்க கதையும் சொல்லுவாரு, இவங்க அம்மா கதையும் சொல்லுவாரு, இவங்க அப்பா கதையும் சொல்லுவாரு, எல்லாருக்கும் பொன்மனச்சம்மல் கதை வரைக்கும் சொல்லுவாரு. அதனால நீங்க அவர்கிட்ட இதே போல போட்டு பாருங்க பார்ப்போம். அதேதான் நான் சொல்றேன், இவர் வந்து விமர்சிக்கிற ஆள்லாம் பாருங்க. அதனாலதான் நான் பழைய பழனிசாமின்னு சொல்றேன். ஒரே பழனிசாமி தாண்டா, நீ ஏன்டா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? அவருக்கு வந்து பாமி எல்லாம் கிடையாது, ஒரே பழனிசாமி. என்ன பழனிசாமி? ஆதிக்க பழனிசாமி, சாதி வரி பிடிச்ச பழனிசாமி, பண்ணையாரத்தனம் கொண்ட பண்ணையார் பழனிசாமி பண்ணையார். ஆமா, யோசிச்சு பாருங்க. போன மாசம் தான் வந்து தலைவர் எழுச்சி நம்மளை நோக்கி நம்ம அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருவோம் அப்படின்னு அவன் உரிமையில பேசுறது. அதே போல முத்தரசன் வந்து பேசுறது, இப்படி பேசுறது. இப்ப செல்வபிரணை தொடர் நோக்கி வந்து பிச்சைக்காரர் அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு வந்து முடிஞ்சா நீங்க ராமதாஸ் பேசுவீங்களா, அன்புமணி ராமதாஸ் பேசுவீங்களா, எடப்பாடி பேசுவீங்க? ஐயா, பிச்சைக்காரரை பத்தி பேசுறீங்களே, நீங்க யார்கிட்ட அரசியல் ஆலோசனை வாங்குறீங்க ஞாபகம் இருக்கா? உங்க அரசியல் இப்போ உங்களோட அரசியல் குரு யாரு ஞாபகம் இருக்கா? இது வேற ஒரு பாயிண்ட், வேற ஒரு பாயிண்ட்லாம் இல்ல, நான் டைரக்டா சொல்றேன்.
உங்களுக்கு வந்து பால்ஸ் இருக்கான்னு கேட்டார்ல ஒருத்தர், அவர்கிட்ட போய் அரசியல் பிச்சை கேட்டுதானே நீங்க 2 பேர் நிக்கிறீங்க. பிச்சைக்காரங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? யூ ஹேவ் பால்ஸ் அப்படின்னு கேட்டாப்ல இல்ல, டு யூ ஹேவ் பால்ஸ், டு யூ ஹேவ் பால்ஸ், டு யூ ஹேவ் பால்ஸ் அப்படின்னு கேட்டார்ல. அவரை நோக்கி ஏடா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேக்குறியே, நீங்க தாட்ட தூக்கிட்டு பிச்சை எடுத்து போயிடுவாங்கடா, நீ எப்படா என்ன கேட்க போலாம் அப்படின்னு அவரை நோக்கி நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? ஆனா இவங்க யாரை நோக்கி கேட்கறாங்க பாருங்க, செல்வப்பிரண்ணனை நோக்கி, தலைவரை நோக்கி, இவங்களை நோக்கி தான் அவர் கேட்பாரு. அதனாலதான் சொல்றேன், இவர் வந்து பண்ணையார் பழனிசாமி. எப்ப பார்த்தாலும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, செல்வப்பிரந்தையை பேசுறது, தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கருத்து அப்படின்னு எதிர்கருத்து பேசுவோம், ஒரு ஐடியாலஜி பேசுவோம், ஒரு இது பேசுவோம். இந்த சொல்லுவாங்கல்ல, நார்மல் பீப்புள் டாக்ஸ் அபவுட் பர்சன்ஸ், பிரில்லியன்ட் பீப்புள் டாக்ஸ் அபவுட் இன்சிடென்ட், லெஜெண்ட் பீப்புள் டாக்ஸ் அபவுட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது லெஜெண்டுகளுக்கு தான். இவர் எங்க நார்மல் பீப்புள். திராவிடம்னா என்ன கேட்டீங்கன்னா, ஸ்பெல்லிங் இம்மு வருமா வராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம வந்து எதிர்கட்சி தலைவரை ஐடியாலஜி பேசி, தலைவர்கள் ஐடியாலஜி என்ன பேசணும்? தலைவர்கள் போய் தலைவர்கள் பேசுவாங்க, நீங்க இவர் தனிநபரை பேசி என்னங்க புரிஞ்சுனா? நீங்க தலைவருங்க, எதிர்கட்சி தலைவருங்க. அப்படி பார்த்தாலுமே இதை யோசிச்சு பாருங்க. அதாவது யாசகம் பெறுவோரை வந்து பிச்சைக்காரர்கள்னு சொன்னா அவர்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு யாசகம் பெறுவோம்னு பேரு வச்ச தலைவர்கள் இருந்த இதுதான் தமிழ்நாடு அரசியல். ஆமா, அந்த அரசியல் காலத்துல இப்படியும் சிலர் நம்ம எங்க போய் முட்டிக்கல. அந்த பிச்சைக்கார சங்கத்துல இருந்து யாராவது உங்களை திருப்பி கேட்டா, இதான் திருப்பி கேட்டாங்கன்னு என்ன பண்றது? ஒரு தலைவரை போய் அது இந்த லெவலுக்கு பிச்சைக்கார போர்டு மாதிரி மாட்டிக்குவாங்களா அப்படின்னு கேட்கிறாப்புலயே திருப்பிட்டு செல்வப்பிரந்தை வந்து கேட்பாப்புல, யோ என்ன பேசிட்டு இருக்கிற, நான் வந்து நாளைக்கே பிரதமராக முடியும்யா. என்னன்னா சம்மந்தி ரைடு அடிச்ச உடனே போய் அம்சா விட்டு கதவை தட்டுறதுக்கு நான் என்ன எடப்பாடியா அப்படின்னு கேட்கிறேன். நாளைக்கே நினைச்சா நான் பிரதமர் ஆக முடியும், நீ சிஎம்ஆவா இருந்தாலும் கூட டிடிவி கிட்ட தான் ஆக முடியும். எப்படி சொல்றீங்க? ஆமா, தேசிய கட்சி தலைவருப்பா, காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கத்தோட தலைவர், மாநில தலைவர். நாளைக்கே நினைச்சா அவர் ஆக முடியும், நினைச்சா அது வேற விஷயம். ஆனா நீ நினைச்சா ஆக முடியாது. ஏன்னா டிடிவி சம்மதிக்கணும், அம்சா சம்மதிக்கணும், பல பேர்ட்ட நீ வந்து இது என்ஓசி வாங்கிட்டு வரணும். அவரு அப்படி கிடையாது, டைரக்டா மல்லிகார்ஜுன கார்கே. இவராவது தேவலாம், நீ இந்த விஷயம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரிஞ்சுது, அவருக்கு ரொம்ப கோவக்காரர், கடிச்சு வச்சு கொடுவாரு அவரு. இல்ல அவரு கோவக்காரரு. அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து திராவிடர். அவரு ஆமா, அவர் வந்து திராவிடம்னா என்னெல்லாம் கேட்க மாட்டாரு, அவர் ஐஎம் திராவிடியன் அப்படின்னு சொல்லி கொடுவாரு அவரு. பிச்சைக்கார என்னங்க கடிச்சு வச்சிருவாப்புல, அவ்வளவுதான். இல்ல இப்ப இன்னொன்னு, இப்ப மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் சொன்னப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுது, இவர் இந்த மினி பஸ்ல ஏறி ஊரா போய் ஒப்பாரிக்கிறாரு, கூட்டணி யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கட்சி தலைவர்களே இவ்வளவு சாதிய பாகுபாடோட நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா எப்படி உங்களை நம்பி கூட்டணிக்கு வருவாங்க? ஒருவேளை கூட்டணிக்கு வந்தா அப்ப நீ அவங்களை என்னவா டீல் பண்ணுவீங்க? இல்ல தனிநபரா நீ என்னைக்காவது கொள்கையை பத்தி பேசிருக்கீங்களா? இந்த கொள்கை பிடிக்கலங்க, திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த கொள்கையில நீங்க எப்படி மாறுபடுறீங்க, இந்த கொள்கையை விட்டு வெளில வாங்க, இந்த கொள்கையை நான் ஆதரிக்கிறேன், இந்த கொள்கையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஏதாவது பேசிருக்கீங்களா? தனிநபரை பேசி எப்படி வருவாங்க? அவங்க இருக்கிற நபர்கள் தனிநபர் பேசுறவங்களா? பழனிசாமி அவர்கள் தற்கூரியா இருந்தா கூட ஆப்போசிட்ல உள்ள தலைவர்கள் யாரும் பேசுனது இல்லையா? என்ன அவர்கிட்ட அரசியலா என்ன கேக்குற? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கட்சி தலைவர்களே இப்படிதான் ஒரு டீல் பண்ணுவாருன்னா, ஒருவேளை ஜெயிச்சு, கற்பனையா சொல்றேன், ஒரு கற்பனை, சின்ன கற்பனை, ஜெயிச்சு சிஎம்ஆ திரும்பி ஆகிட்டாரு அப்படின்னா எடப்பாடி தான். டெல்லி தலைமை ஒத்துக்கிட்டா தமிழ்நாடு அதிமுக டெல்லி தலைமை இருக்குல்ல, தமிழ்நாடு அதிமுக டெல்லி தலைமை, தமிழ்நாடு அதிமுக டெல்லி தலைமை இருக்குல்ல, அது என்ஓசி கொடுத்தாதானே சிஎம் அவரு. இவங்க தோழர் கனிமொழி சொன்ன மாதிரிதான், அதிமுக அலுவலகம் வந்து தலைவர் சென்னையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது, அது டெல்லிக்கு மாறி. நண்பர்களே, அதிமுக வந்து ஒரு மாநில கட்சி கிடையாது, அது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சி. இப்ப வந்து எப்படின்னா, செல்வப்பிரந்தகைங்கிற ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாடு தலைவரை அஇஅதிமுக என்ற தேசிய தலைவரின் தமிழ்நாடு தலைவர் விமர்சித்திருக்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்றோம், எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி போங்க. சரி, திரும்பி இதை தான் நாங்க சொல்றோம்.
இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக ஆட்சியில கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கு விசாரணை ஏன் வந்து அவ்வளவு தூரம் பொறுமையாக்கப்பட்டது, எதற்காக இவ்வளவு தூரம் வந்து நீதி கிடைக்காமல் தள்ளி போடப்பட்டது அப்படிங்கிற காரணம் இப்ப புரிஞ்சுதா? அதே போல அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அது ஏன் எவ்வளவு தூரம் இழுத்தடிக்கப்பட்டது அப்படிங்கிற காரணம்லாம் இப்ப புரியுதா? தூத்துக்குடியில இது துப்பாக்கி சூடு. அப்ப இவர் எவ்வளவு சாதிய பார்வையோட இருக்கிறார். இப்படி வந்து ஒரு பண்ணையார் பழனிசாமி நமக்கு வேணுமா? பழனிசாமி பண்ணையார் பாக்குப்பா அவர் வேணுமா, அல்லது வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற திராவிட மாடல் வேணுமா அப்படிங்கறது நீங்களே முடிவு பண்ணி